வணக்கம். மக்கள் சட்டம் நியூஸ். தமிழக திரையுலகின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு சேலம் மாவட்ட தலைமை ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் சார்பில் பாரப்பட்டி கனகராஜ் தலைமையில் சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் உள்ள விழியிழந்தோர் பள்ளி மாணவ மாணவிகளுடன் கேக் வெட்டி கொண்டாடினார். பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கேக் மற்றும் காலை சிற்றுண்டி வழங்கினார்கள். மேலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு 3 நேரமும் உணவு வழங்கி மகிழ்வித்தனர். இதனைத் தொடர்ந்து சேலம் மாநகரின் சிறப்பு வாய்ந்த பிரசித்தி பெற்ற அருள்மிகு கோட்டை ஸ்ரீ பெரிய மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர். பின்னர் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கி கொண்டாடினார்கள். இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தீவிர ரசிகரான பாரப்பட்டி கனகராஜ் கூறும்போது, தலைவர் தமிழக மக்களுக்காக நல்லது செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் இயக்கத்தை தொடங்கினார். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக கைவிடப்பட்டது. ரசிகர்களாகிய நாங்கள் பதவிகள் ஏதும் வேண்டாம், எப்போதும் உங்களுடன் தொண்டனாக இருக்கவே விரும்புகிறோம். ஆனால் வருகின்ற 2026 தேர்தலில் பொதுமக்களுக்காக யார் நல்லது செய்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் குரால் நத்தம் சந்திரசேகர் முன்னிலை வகித்தார். இதில் ரமேஷ், ஜெகநாதன், யாசின், கார்த்தி, வீரபாண்டி சித்தன், நரேஷ், விக்னேஸ்வரன், முரளி மற்றும் சேலம் மாவட்ட தலைமை ரஜினி ரசிகர் நற்பணி மன்ற நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்வின் ஏற்பாடுகளை குருமூர்த்தி மற்றும் சுக்கம்பட்டி பிரபு ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். எங்களுடைய தங்க தலைவருக்கு சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சேலம் மாவட்ட சார்பாக, தலைமை மன்றம் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் அவருக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் எங்களுக்கு ஆட்சியும் வேண்டாம், கட்சியும் வேண்டாம், கொடியும் வேண்டான்ட்டு ஒதுங்கிட்டார். ஆனால் 2026 சேலம் மாவட்ட ரசிகர்களின் வேண்டுகோள், எங்களுடைய அன்பான வேண்டுகோள் தலைவர் அவர்களுக்கு, நீங்கள் கட்சியும் வேணாம், எங்களுக்கு கொடியும் வேணாம், ஆட்சியும் வேணாங்கிறதுல அதில் எங்களுடைய முழுமையான அவர் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் கேட்குறோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் 2026 தலைவர் யாரை கை காட்டுறாரோ அவங்க தான் இந்த நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு முதல்வராக வரணும். சேலம் மாவட்ட சார்பாக நாங்கள் அவரை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்லியிருக்காரு, இது மாதிரி நான் ஆட்சிக்கு வந்தால் நல்லது செய்வேன், அப்படி செய்ய முடியலனா 3 வருஷத்தில் நான் ஆட்சி ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்துடுவேன்னார். அவரால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை, அவருக்கு இருக்கிற நல்ல திட்டத்தை அவர் யார் கை காட்டுறாங்களோ அவர் மூலிமா அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் எங்களுக்கும் நல்லது செய்யணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அதனால் 2026 கண்டிப்பாக அவருடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு நாங்கள் இங்கே சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு 3 நேரமும் இன்றைக்கி சாப்பாடு, காலை, மதியம், மாலை 3 நேரமும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ காலையில் டிஃபன் நாங்கள் அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டோம். கேக் வெட்டி தலைவருடைய 75வது பிறந்தநாளை முன்னிட்டு கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம். இன்னும் நிறைய இடத்துல கோயிலில் பூஜைகள், முதியோர் இல்லத்துக்கெல்லாம் சாப்பாடு, இது மாதிரி நிறையா இருக்குது. பேர் பாரப்பட்டி கனகராஜ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அகில உலக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் பிறந்தநாள் இன்றைக்கி சிறப்பாக தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை, உலகம் ஃபுல்லாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையாலுமே அவர் இந்த வயசில் இவ்வளோ இளமையாக எல்லாத்துக்கும் ஒரு உறுதுணையாக, ஒரு சப்போர்ட்டாக இவ்வளோ இருக்கிறாருன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம். ரசிகராக இருந்து ரொம்ப ஹாப்பி எங்களுக்கு. அவர் இன்னமும் படம் நடிக்கணும்னு நாங்கள்லாம் எல்லோரும் எதிர்பார்த்து விரும்பி எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். வேட்டையின் மிக சிறப்பாக இருந்தது, அதோட கூலி மாசாக இருக்குன்னு ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்குறோம். அவர் பிறந்தநாள் இன்றைக்கி சிறப்பாக அவர் அடுத்த படத்துக்கு ஏதோ பூஜை பற்றி பேசுகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அது அறிவிப்பு வரும்னு எதிர்பார்த்துட்ருக்குறோம் சந்தோஷத்தோட. அந்த அறிவிப்பு வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். அவர் 100 வருஷம் வாழணுன்னு ரசிகராக இருந்து அனைவரும் வாழ்த்துக்கிறோம். நன்றி.